வியாபாரம் பெருகும். இதுல முக்கியம் என்னடா, வியாபாரம் பெருகும். வியாபாரம் பெருகும். எந்த அளவுக்கு பெருகும்டா, மனைவி அந்த வியாபாரத்தில் ஹெல்ப் பண்ற வரைக்கும். இவர் என்னது வாங்க ஜும்மா டைம்ல என்ன செய்யக்கூடாது, கடையை நீங்க மூடிடணும், வியாபாரம் செய்யக்கூடாது, அதுக்கான வைஃபை வச்சுட்டு இவர் பேத்துரு, நீ பண்ணிட்டீரி, நீ ஜும்மா கடமையில தான் உனக்கு இவர் போறது. சரியா? இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, பிழை இல்லை, மனைவி படிச்சுக்கிறா, மனைவி அந்த துறையில இருக்கிறா, அவ அதுலயும் அவக்கும் அறிவு இருக்குது, ஹெல்ப் பண்றன்ற பிழை அல்ல, இஸ்லாம் ஹராம் என்று சொல்லல. வியாபாரத்துடைய அளவுக்கு மிஞ்சின தன்மை எந்த அளவுக்கு போகும்டா, மனைவி பிள்ளைய பார்க்குற விஷயங்கள், வீட்டுடைய கடமைகள், அதெல்லாம் யாரோ செஞ்சுட்டு அதெல்லாம் யாரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பிசினஸ்ல தான் என்ன செய்வாங்க, லைன் ஓடிக்கிட்டு இருக்கும். இது மறுமையினாளுடைய அடையாளங்களோட கணவனுக்கு மனைவிகள், மனைவி கணவன்கள், நம்ம இன்றைக்கு எவ்வளவு சேர்த்தோம், நாளைக்கு எவ்வளவு சேர்த்தோம், அழியும் வரைக்கும் சேர்த்தோம் எவ்வளவு. சரியா? இதுல தான் நம்ம இருக்கின்ற பிள்ளைகள் நாளைக்கு எப்படி வளர போகுது, நம்மளை எப்படி பார்க்க போகுது பிள்ளைகள், விளங்கிட்டா? பிள்ளைகளுடைய தர்பியா எப்படி, 25 வருஷத்துக்கு பூரா இவன் நிலைமை என்ன, நம்ம எப்படி பார்த்து வளருது, இவனுடைய மக்களோட சொசைட்டியில இவன் போய் மக்களோட பழகக்கூடிய தன்மையோட வளர்த்திக்கிறோமா? இன்றைக்கு சில பிள்ளைகள் நல்ல அழகான படிச்ச பிள்ளைகளாக வருகிறது, ஆனா எந்த மக்களோட மூவிங் என்ன செய்யாது, இருக்காது. ஒன்றல்ல, ஏன்னா அவன் வழங்கின பழக்கல, பெற்றோர்களுடைய பழக்க தன்மைகள் இல்லாதனால இயல்பு இருக்கும். பெற்றோருடைய இயல்பு அப்படி இருக்கும், உமாவோட இயல்பு அப்படியே இருக்கும். அதனால என்ன செய்யும், பிள்ளைகள் அந்த அமைதியான இயல்புல இது வேற. ஆனா அந்த மூமெண்டே இல்லாம வரக்கூடிய அமைப்புல நம்ம பார்க்கிறோம். எங்க பாதிக்கும், வல்மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. பெண் தன் கணவனுடைய வீட்டுல பொறுப்பாளி, அதை பத்தி அவன் விசாரிக்கப்படுவா மறுமை நாள்ல. ஆனா இப்ப கணவனுடைய வியாபாரத்தை பற்றி விசாரிக்கப்படுற லெவலுக்கு என்ன செஞ்சிடும், வேற மாதிரி நிலைமை என்ன செஞ்சிடும், மாறிடும். அதான் பெருகும் பண்ணாங்க ரசூலுல்லாஹ், அதான் பெருகும். இன்றைக்கு செக் சைன் பண்றது நிறைய வீடுகள்ல மனைவி அந்த வைஃப் தான் எல்லாம் பார்க்குற கணக்கெல்லாம், விளங்கிட்டா? வைஃப் தான் கணக்கெல்லாம் பார்க்குறாண்டா, படிச்சுக்கிறா, கணக்கு பார்க்குறன்ற சப்ஜெக்ட் வேற. இது கூடாதுன்னு சொல்ல வரல, அதிகரிக்கும். இது ஹராம் என்று சொல்ல, பெண்கள் வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது, கணவனோட உதவி செய்யக்கூடாது, அப்படி இல்லை. உதவி தாராளமாக என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனா இதே ஒரு சமுதாயத்தில் பெரும்பாலும் நடக்குதுன்னு வைங்களேன், பெண்கள் தொழிலுக்கு போகலாமா, போகலாம். ஒரு ஊர்ல எல்லா பெண்களும் தொழிலுக்கு போறாங்கன்னா ஊர் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. விளங்கிக்கிறோம், ரெண்டு வித்தியாசம். பெண்கள் தொழிலுக்கு போகலாமா, தொழில் செய்யலாம், மார்க்க. ஒரு ஊர்ல எல்லா பெண்களும் தொழிலுக்கு போகிறார்கள், கணவன்மார் பிள்ளை பார்க்கலாமா, பார்க்கலாம். ஒரு ஊர்ல எல்லா கணவன்மார் பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நிலைமை என்ன? கூடும் கூடாதுன்றதால இங்க பிரச்சனை. ஒரு சமுதாயத்துடைய நில தலைகீழா மாறுறது, இப்படி மாறுறது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.